மிக பயங்கரமான ஒரு பஞ்சம் பாதிப்பு வரப்போகிறது. மக்கள் எல்லாம் தவிக்க போகிறார்கள். பல தேசங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை அனுபவிக்க போகிறார்கள். தன் மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் ஒரு மனிதனை நான் எழுப்பி பயன்படுத்துவேன் என்று தேவன் தீர்மானம் பண்ணி யோசேப்பை தேவன் தெரிந்தெடுக்கிறார். அவனை உருவாக்குவதற்கு பாடுகள் மத்தியிலே கொண்டு போகிறார். அவனை உருவாக்குவதற்கு சொந்த தகப்பனை விட்டு பிரிந்து போக பண்ணுகிறார். வீண் பழியை சுமக்கும்படி செய்கிறார். அவனை உருவாக்குவதற்கு சிறைச்சாலையிலே அவன் அடைக்கப்படும்படிக்கு ஆண்டவர் செய்கிறார். தேவன் அவனை பயன்படுத்துவதற்கு முன்பாய் சுமார் 13 வருடங்கள் அவன் உபத்திரவத்தின் பாதையிலே கொண்டு போய் அவனை உருவாக்கின பிறகு உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வருகிறார். அவன் மூலமாக தேசங்களே பாதுகாக்கப்படுகிறது. சொந்த குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. அதற்குத்தான் ஒரு வாலிபன் வேண்டும் என்று தேவன் யோசேப்பை கண்டுபிடித்து பயன்படுத்தினார்.